அனைவருக்கும் வணக்கம். ஹாலோகிராம் எஃபெக்டை நாம் படங்களில் பார்த்துருக்கோம். சிம்பிளாக அந்த ஹாலோகிராம் எஃபெக்டை நாம் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட்போர்ட் அட்டை, ஓஹெச்பி சீட்டு ஒன்று, ஒரு ஸ்கேலு, ஒரு கத்தரிக்கோல், ஒரு பென். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆச்சரியமான ஒரு ஹாலோ எஃபெக்டை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதோட நீளம் 6 சென்டிமீட்டர், அகலம் 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு ரெக்டாங்கிளை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதற்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டரில் ஒரு மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆப்போசிட் கார்னரை ஜாயின் பண்ணிடுறோம். அதே போல் இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது அழகாக நம்ம வெட்டி எடுத்துடுறோம். அதை வெட்டி எடுத்துடுறோம். பார்க்கறதுக்கு இது ஒரு சரிவக மாதிரியே இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஒரு சரிவக உருவம். கட் பண்ணிக்கும். இதே போல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ 4 உருவங்களை தொடர்ந்தாப்பில் வரைஞ்சிருக்கோம். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எங்கே வரைஞ்சிருக்கோமோ கத்தரிக்கோலால் அழகாக அதை வெட்டி எடுத்துடுறோம். 4 முறை வச்சு என்ன பண்ணிடுறோம், உருவத்தை வரைஞ்சி அழகாக கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இந்த வெட்டப்பட்ட முனையை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு செலேட்டப் வச்சு அழகாக ஒட்டி முடித்ததுக்கு பிறகு இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பிரமிடு மாதிரி தெரியும். இதை வச்சு தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த ஹாலோகிராம் எஃபெக்டை நாம் உருவாக்க போகிறோம். யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் ஹாலோகிராம் வீடியோ எஃபெக்ட் 360 அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மொத்தம் 4 படங்கள் இருக்க மாதிரி, அதாவது 4 ஃபிகர் இருக்க மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரு யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதோட நடுப்பகுதியில் சென்டரில் கொண்டு என்ன பண்ண போகிறோம், பிரமிட் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இதை மேலே வந்து செட் பண்ணி வச்சிடறோம். ஃப்ளாட்டாக இருக்கணும். அந்த சென்டர் பகுதியில் எடுத்து இந்த பிரமிடை வச்சிடறோம். முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ரூம் லைட் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். நம்ம ஹாலோகிராம் வீடியோ 360 எஃபெக்டை யூடியூப்பில் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த பிரமிடை இந்த சென்டரை வச்சிடறோம். இப்போ வீடியோ ஆன் பண்ணிடுறோம். பார்க்குறதுக்கு செல்லுக்கு மேலே அப்படியே மின்னல் வந்து மின்னுற மாதிரி தெரியும். இது ஹாலோகிராம் எஃபெக்ட் கிடையாது. இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் பெப்பர்ஸ் கோஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னு பேர். இதுக்கு பின்னாடி உள்ள ஒரு சயின்டிஃபிக் தியரி என்னன்னு பார்க்கும் பொழுது, செல்லுக்கு மேலே உள்ள அந்த பிரமிடானது 45 டிகிரி சாய்வாக இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் சுற்றி வந்து மொத்தம் இந்த படத்தில் மொத்தம் 4 பக்கமும் அந்த மின்னல் மின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓஹெச்பி சீட்டில் வந்து பட்டு அப்படி எதிரொலிக்கிறது. பார்க்குறதுக்கு நமக்கு ஹாலோகிராம் எஃபெக்ட் மாதிரியே தெரியுது. தேங்க்யூ.